தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வரவுள்ள நிலையில் பாதுகாப்பு பணிக்காக துணை ராணுவத்தினர் மதுரை வந்தடைந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், எத்தனை ராணுவ வீரர்கள் மதுரைக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள்? இது பற்றின விவரங்களை சொல்லுங்க. மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலே வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு மற்றும் தேர்தல் பணிகளுக்காக தற்போது துணை ராணுவத்தினர் ரயிலில் வந்திருக்கிறார்கள். நேற்று மாலை மதுரை ரயில் நிலையம் அருகே, மதுரை ரயில் நிலைய சந்திப்பு அருகே இருக்கக்கூடிய கூடல் புது ரயில் நிலையத்திற்கு அவர்கள் சிறப்பு ரயில் மூலமாக வந்திருக்கிறார்கள். வட மாநிலங்களிலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து அந்த துணை ராணுவத்தினர் தற்போது மதுரைக்கு வந்திருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக இவர்கள் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஒரு கம்பெனியை சேர்ந்த ஒரு துணை ராணுவத்தினர் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தேவைப்படும் பட்சத்தில் கூடுதலாக வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு மதுரை வழியாக பல்வேறு துணை ராணுவ கம்பெனிகள் வர இருக்கிறது. முதல் கட்டமாக மதுரைக்கு தற்போது வந்திருக்கிறார்கள். இவருக்கு அடுத்த கட்டமாக எங்கெல்லாம் பணி இருக்க போகிறது, ஒருவேளை இந்த வாரத்திலோ அல்லது அடுத்த வாரத்திலோ தேர்தல் அறிவிப்பு வந்தால் உடனடியாக அவர்கள் தேர்தல் பாதுகாப்பு பணியை மேற்கொள்வதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அறிவிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது துணை ராணுவத்தினோட பாதுகாப்புடன் தான் பறக்கும்படை உள்ளிட்ட செயல்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட இருக்கிறது. நிலையான கண்காணிப்பு குழு மற்றும் தேர்தல் பறக்கும்படை மற்றும் உள்ளிட்ட 3 அதாவது குழுக்கள் அமைக்கப்பட இருக்கிறது. இந்த குழுக்களிலே துணை ராணுவத்தினரை பயன்படுத்துவதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே காவல்துறையினர் அந்த இடத்தில் அந்த அணியிலே இருப்பார்கள். தற்போது துணை ராணுவத்தினரும் பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு சட்டமன்ற உட்பட்ட பகுதிகளிலே பல்வேறு இடங்களில் ரோந்து ஈடுபடுவார்கள். அது மட்டும் இல்லாமல் வாகன தணிக்கை உள்ளிட்ட பல்வேறு செயல்களில் ஈடுபடுவதற்கு தற்போது துணை ராணுவத்தினர் அங்கிருந்து வந்திருக்கிறார்கள், மதுரைக்கு வந்திருக்கிறார்கள். மேலும் இவர்களை முழுவதுமாக அந்த தேர்தல் கண்காணிப்பு பணி மற்றும் சோதனைகள், வாகன சோதனைகள் உள்ளிட்ட பணிகளிலே ஈடுபட இருக்கிறார்கள். அதே போன்று வாக்குப்பதிவு தேர்தல் பணிகளிடையே வாக்குச்சாவடிகளிலே பயன்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதலாகவும் தேவைப்படும் பட்சத்தில் வாக்குப்பதிவு ஒன்றுக்கு அவர்கள் வருவதற்கு கூடுதல் கம்பெனிகள் வரவேற்பதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. ஆக துணை ராணுவத்தை வருகை விட்டு பார்க்க வேண்டால் இந்த வாரத்தில் அல்லது அடுத்த வாரத்தில் தேர்தல் அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வருகின்ற 13ஆம் தேதி திருச்சிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வர இருக்கிறார். அதற்கு பின்னதாக தேர்தல் அறிவிப்பு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக பாதுகாப்பு பணிக்காக தற்போது மதுரைக்கு துணை ராணுவத்தினர் வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு எந்தெந்த இடங்களில் பணி என்பது பின்னர் ஆலோசித்த பின்பு ஒதுக்கீடு செய்யப்படும் என மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பழனியா, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.